சாப்டர் 14ஓட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ வெக்கேஷனை முடிச்சிட்டு ரிட்டர்ன் ஆயிட்டேன் சார்னு சல்யூட் பண்றான். அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்து, ஏய் இங்க யார் வந்திருக்கான்னு பாத்தியா, இவன் தானே ரொம்பவுமே ஷார்ட்டான டைம்லயே அட்வான்ஸ்மெண்ட் ஆனவன்னு நம்ம ஹீரோவை எல்லாரும் பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோ திரும்பி டாங்ஜின்ன பார்த்து, ஹே நான் உனக்காக ஒரு மாய்ஸ்சரைசர் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தா என்ஜாய் பண்ணன்னு குடுக்கறான். டாங்ஜின் எனக்காகவா இதை நீ வாங்கிட்டு வந்த, கண்டிப்பா இதை நான் நல்லா யூஸ் பண்ணுவேன்னு சொல்றான். அப்போ டோரை ஓபன் பண்ணிட்டு குவாங்ஷெக் என்ன ஒரு டச்சிங்கான ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு வந்து, சரி ஆமா நான் கேட்டதை வாங்கிட்டு வந்தியான்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் கண்டிப்பா சார்னு குடுக்கறான். அத பார்த்துட்டு நான் ஒன்னு நினைச்சா இவன் இந்த இத்துப்போன காஃபி பவுடரையா வாங்கிட்டு வந்திருக்கான்னு ஒரே டிசப்பாயின்மெண்ட்ல உட்கார்ந்திருக்கான். யங்கஸ்ட், நான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வழியா போனப்போ அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாமினேஷன் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்ல உன்னோட பேர் இருந்துச்சுன்னு சிவப்பு மண்ட சொல்றான். அப்போ பக்கத்துல இருக்கிறவன், என்னது இவன் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வர்றதுக்கு முன்னாடியே அப்ளிகேஷன் டேட் தான் முடிஞ்சிடுச்சே, ஆமா இரு இவன் ஹண்டர் காப்ஸ்ல ஜாயின் பண்ணி 1 வருஷம் இன்னும் கம்ப்ளீட் ஆகல, இவன் ரூல்ஸ் படி எக்ஸாம் எழுதுறதுக்கு குவாலிஃபைட் கிடையாது, அப்புறம் எப்படி பேர் வந்திருக்கும்னு கேக்குறான். அதுக்கு சிவப்பு மண்ட உடனே, அப்படின்னா கமாண்டர் தான் இது உனக்காக பண்ணாரான்னு கேக்குறான். அப்போ அங்க இருக்கிற மத்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இவன் அட்வான்ஸ்மெண்டா எக்ஸாம் எழுத போறானா, உண்மையிலேயே இது பாசிபிளான்னு கேக்குறான் ஒருத்தன். இன்னொருத்தவன், இவன் தான் ஆல்ரெடியே நார்மல் சோல்ஜர்ல இருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் சோல்ஜரா ப்ரொமோட் ஆயிட்டானே. நம்ம ஹீரோ அப்போ ஆக்சுவலி கமாண்டர் எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்தாருந்து பிளாஷ்பேக்ல நடந்ததை எல்லாத்தையும் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்றான். அப்போ அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாரும் இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. சிவப்பு மண்ட, அப்ப நீ அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாம் முன்னாடியே எழுதுறதுக்கு அலோ பண்றேன்னு சொன்னதுனாலயா இந்த பிளேஸுக்கு மண்ட, நீ சரியான ஒரு கிரேசி பாஸ்டர்ட். பக்கத்துல இருக்கிறவன், நீ தான் ஆல்ரெடியே ஃபர்ஸ்ட் கிளாஸா ப்ரொமோட் ஆயிட்டியே, அப்படின்னா நான் என்ன கெஸ் பண்றேன்னா நீ கார்ப்பரேல் ஆகிறதுக்கான அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாம் எழுத போறியா, நீ மட்டும் அதுல பாஸ் பண்ணிட்டினா உண்மையிலேயே நீ ஒரு கிரேசியானவன் தான்னு சொல்லிட்டு அங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. குவாங்ஷிக் மட்டும் நம்ம ஹீரோ கொடுத்த காஃபி பவுடர் கொட்டி கலக்கிட்டு காண்டுல உட்கார்ந்திருக்கான். சிவப்பு மண்டை என்ன சொல்றானா, எப்படி இருந்தாலும் சாட்டர்டே எக்ஸாம் எழுத போற எல்லாரும் நாளைக்கு ஸ்பெஷல் வெப்பன் ட்ரைனிங்ல சஃபர் ஆக போறானுங்கன்னு எல்லாரையும் கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டே வெளியே போறானுங்க. சிவப்பு மண்டை உடனே அவன் ஃப்ரெண்டு கிட்ட, ஆமா நீ ஏண்டா அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாம் எழுதலையான்னு கேக்குறான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு, நான் சார்ஜென்ட் ரேங்க்லே இருக்கிறதுக்கெல்லாம் தனிப்பட்ட ரீசன் இருக்கு, அதெல்லாம் இப்ப எதுக்கு, வா வெளியே போலாம்னு 2 பேரும் போறானுங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, ஸ்பெஷல் வெப்பன் ட்ரைனிங்னா என்ன, ஒருவேளை இது ஃபயர் ஆர்ம்ஸ் ட்ரைனிங் மாதிரியா, இல்ல வேற சம்திங் ஏதாச்சும் இருக்குமோன்னு நினைக்கிறான். அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள தான் காமிக்கிறாங்க. அங்க ஒரு இன்ஸ்ட்ரக்டர் அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாம பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அட்டென்ஷன் எவ்ரிஒன், நாளைக்கு நீங்க அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாம்ல பங்கேற்க போறீங்க. ஆல்ரெடி எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கு இத பத்தின டீடைல்ஸ் தெரியும், அதுக்காக நீங்க அசால்ட்டா இருக்கக்கூடாது. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைமா எக்ஸாம் அட்டன் பண்ண வந்த நீங்க எல்லாரும் நல்லா கவனிங்க. ஹண்டர் அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாம் 2 பார்ட்டா பிரிக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைட்டன் எக்ஸாம், இரண்டாவது பார்ட் பிராக்டிக்கல் எக்ஸாம்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ கிளாஸ் முடிஞ்சு நடந்து வந்துட்டு என்ன யோசிக்கிறான்னா, ரைட்டன் எக்ஸாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் போல, டிரைவிங் டெஸ்ட் மாதிரி ஈஸியா இருக்கும், ஆனா பிராக்டிக்கல் எக்ஸாம் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டெஸ்ட் எங்களோட ஸ்டேட்ஸை செக் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க எந்த அளவுக்கு வெப்பன்ல டேலண்டா இருக்கோன்னு, அப்புறம் அதை வச்சு மான்ஸ்டர்ஸை எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறத பத்தி தான். நான் பாஸ் பண்றேங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆனா அதுல ஃபுல் ஸ்கோர் எடுத்தா நமக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கும்னு தெரியாது. அதனால ஃபுல் ஸ்கோர் எடுக்கிறதுக்கு நான் இன்னும் சீரியஸா அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள தான் காமிக்கிறாங்க. அங்க ஒரு ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா, நார்மல் சோல்ஜர் மற்றும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சோல்ஜர் 2 கேட்டகரியை சேர்ந்தவங்களும் ஸ்வாட தவிர வேற எந்த வெப்பனையும் எடுக்கக்கூடாது. கார்பரேல்ஸா இருக்கக்கூடிய நீங்க எல்லாம் உங்களோட பர்சனல் வெப்பனை எடுத்துக்கிட்டு தனியா போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி யாராச்சும் பிராக்டிஸ் பண்ணாம சோம்பேறித்தனமா உட்கார்ந்திருந்ததை நான் கண்டுபிடிச்சேன்னா உங்க கதை அதோட முடிஞ்சிடும். இப்போ நாங்க சொல்லிக் கொடுக்க போறது ஹண்டர் காப்ஸோட பேசிக் ஸ்வாட்மேன்ஷிப் தான். இருந்தாலும் நாங்க சொல்லிக் கொடுக்கறத கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றதால உங்களுக்கு பெருசா யூஸ்ஃபுல்லா இருக்காது. இது உங்களுக்கு ஸ்வாட்மேன்ஷிப்போட ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும்தான். இதை நீங்க அடாப்ட் பண்ணிட்டு உங்களோட ஓன் ஸ்டைலை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாரும் எஸ் சார்னு சொல்றானுங்க. ஸ்வாட்மேன்ஷிப்ல பேசிக் தான் ரொம்பவுமே முக்கியமான விஷயம். அதனால நான் பண்ண போறத நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க, கவனத்தை எங்கேயும் சிதற விடாம நான் பண்றது நல்லா அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் அவரோட ஸ்வாட்மேன்ஷிப்பை காமிக்கிறாரு. அத பார்த்தா நம்ம ஹீரோ, இது ஏன் ஸ்பெஷல் வெப்பன் ட்ரைனிங்னு இப்போ எனக்கு புரியுது. ஏன்னா கன்ஸை வச்சு மட்டுமே மான்ஸ்டருக்கு எதிரா சண்டை போடுறது முட்டாள்தனமான ஒரு விஷயம்தான். அப்போ அங்க இருக்கிற மத்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஸ்வாடை எப்படி ஸ்விங் பண்றதுன்னு தெரியாம ட்ரைனிங் பண்றானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஸ்வாடை ஸ்விங் பண்ணிக்கிட்டே என்ன யோசிக்கிறானா, என்னதான் இருந்தாலும் இஸ்கார்டியன் ஸ்வாட்மேன்ஷிப் தான் இங்க இருக்கிறத விட பெட்டரா இருக்கு.
ஆனா நீங்க அதை எப்படி பயன்படுத்துறீங்கன்றத பொறுத்துதான் அதோட ரிசல்ட் அமையும். அங்க இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர் நீங்க பண்றதை எல்லாரும் நிப்பாட்டுங்க, கிம் மின்ஜூன் நீ மேடைக்கு வான்னு கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோவும் எஸ் சார்னு சொல்லிக்கிட்டு ஏன் என்ன ஆச்சு, எதனால நம்மள கூப்பிடுறாருன்னு யோசிச்சுக்கிட்டே போறான். இன்ஸ்ட்ரக்டர் எல்லாரும் லிசன் பண்ணுங்க, நீங்க பண்ற மூவ்மெண்ட் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவுமே கன்றாவியா இருக்கு. அதனால இப்போ கிம் மின்ஜூன் பண்றத பார்த்து எல்லாரும் ட்ரைனிங் பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்ம ஹீரோ என்னதுன்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் ஸ்வாட்மேன்ஷிப்ப காமிக்கிறான். அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாரும் இத நாங்க எப்படிடா பண்றதுன்னு முழிக்கிறானுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நான் என்ன ட்ரைனிங் ஆஃபீஸராடா, என்ன போட்டு இப்படி சாவடிக்கிறீங்க, அதுவும் இல்லாம இன்னைக்கு வேற ரொம்ப ஹாட்டா இருக்கு. அப்போ கிம் மின்ஜூன்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. யாருன்னு பார்த்தா ஒரு ஆஃபீஸர். கிம் மின்ஜூன் நீ இன்னைக்கு நல்லா பண்ண, ஆனா நீ ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்க, இந்தான்னு ஒரு ஸ்நாக்ஸ் பாக்கெட்டை நம்ம ஹீரோட்ட குடுத்துட்டு போறாரு. நம்ம ஹீரோ ஸ்நாக்ஸ வாங்கிட்டு ஏண்டா இந்த ஸ்நாக்ஸுக்கா என்னை இந்த பாடுபடுத்துனீங்கன்னு நினைக்கிறான். அப்போ மறுபடியும் கிம் மின்ஜூன்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. இப்போ யாருடான்னு திரும்பி பார்த்தா அது டாங்ஜென். அவன் என்ன சொல்றானா, உண்மையிலேயே உன்னோட ஸ்வாட்மேன்ஷிப் டெமான்ஸ்ட்ரேஷன் வேற லெவல்ல இருந்துச்சு, உனக்கு ஓகேனா பிரேக்கப்போ என்னோடதையும் பாக்குறியான்னு கேக்குறான். ஏது நானான்னு ஹீரோ ஷாக் ஆகுறான். இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயினிங்னு தெரியும், ஆனா என்னோட ஸ்பெஷல் வெப்பன் ஸ்வாட் இருந்தாலும் மான்ஸ்டர் கூட சண்டை போடும்போது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு, அதனால ஒரு முறை நீ என்னோட ஸ்வாட்மேன்ஷிப்ப பாக்குறியா? சரின்னு நம்ம ஹீரோவும் அவனோடத போய் பாக்குறான். இவனோட மூமெண்ட்ஸ பாக்கும்போது இவன் ரொம்பவுமே ஹார்டா ட்ரைனிங் எடுத்திருக்கான்னு தெரியுது. ஆனா பிரச்சனை என்னன்னா இவனோட மூமெண்ட்ஸ்ல இல்ல, இந்த பேசிக்கான ஸ்வாட்மேன்ஷிப்ல தான். நம்ம மட்டும் இவனுக்கு சொல்லிக் கொடுத்தா இவன் ஒரு டாப் டயர் ஹண்டரா வருவான். அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் சாட்டர்டேவை காமிக்கிறாங்க. இன்னைக்குதான் அந்த அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாம் நடக்க போகுது. அதுல ஒருத்தன் டிவி பார்த்துட்டு இருக்கான், இன்னொருத்தன் கேம் விளையாடுறான், இன்னொரு குரூப் ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண எல்லாரும் இமீடியட்டா கிரவுண்டுக்கு வாங்க. அப்ப நம்ம ஹீரோ கிளம்பி வந்துட்டு இது நான் கார்ப்பரேல் ஆகிறதுக்கான நேரம்னு சொல்றான். இதோட சாப்டர் 14 முடியுது கைஸ். சாப்டர் 15ஓட ஸ்டார்டிங்ல அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாரும் கிரவுண்ட்ல வந்து நிக்கிறானுங்க. அப்போ அங்க ஒருத்தன் வந்து, எல்லாரும் கேதர் ஆயிட்டீங்களா, நான் தான் செகண்ட் லெப்டினன்ட் சியோலிகிம், இன்னைக்கு உங்களை நான் தான் கைட் பண்ண போறேன். அப்புறம் நான் சொல்றதை எல்லாரும் நீங்க கேட்டு நடப்பீங்கன்னு நம்புறேன். அப்போதைக்கு இவங்கள கூட்டிட்டு போறதுக்கான பஸ் அங்க வந்ததால எல்லாரும் வரிசையா ஏறி போறானுங்க. பஸ்ல ஏறினதும் சியோல் கிம் என்ன சொல்றாருன்னா, உங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாம் 105வது டிவிஷன்ல தான் நடக்க போகுது. நம்ம இப்ப கேப்பியாங் சிட்டிக்கு தான் போக போறோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா டிராவல் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ சிவப்பு மண்டையோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, ஏய் நீங்க கேள்விப்பட்டீங்களா, 4th பெட்டாலியனும் இன்னைக்கு அட்வான்ஸ்மெண்ட் எடுக்க வரானலாம். அதுக்கு பக்கத்துல இருக்கிறவன், அப்படின்னா நம்ம இன்னைக்கு பொண்ணுங்களை பார்க்க போறோமா? அதுக்கு அவனும் ஆமான்னு சொல்லிட்டு, நான் 1 வருஷமா பிராக்டிஸ் பண்ண வெப்பன் ப்ரொஃபிஷியன்சிய பொண்ணுங்க முன்னாடி ஷோ பண்ணி மாஸ்க் காட்டுவேன். அப்போ அந்த பொண்ணுங்கெல்லாம் நம்பர் கொடுங்கன்னு கேட்கும். உண்மையிலே அது செம்மையா இருக்க போதுன்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோவும் உன்னோட பெஸ்ட்டை கொடுன்னு சொல்றான். அப்புறம் நமக்கு 105வது டிவிஷன் பேஸ் ஏதாவது காமிக்கிறாங்க. அங்க எல்லாருமே லைட்டன் எக்ஸாம் எழுதி முடித்ததையும் காமிக்கிறாங்க. அப்புறம் மைக்ல எக்ஸாம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. 105வது டிவிஷன்ல 2வது பெட்டாலியனை சேர்ந்த சிஓல தவிர மீதி எல்லாருமே பாஸ் ஆயிட்டீங்க. அதனால மீதி இருக்கிற எல்லா ஹண்டர்ஸும் பிராக்டிக்கல் எக்ஸாமுக்கு இமீடியேட்டா போங்கன்னு சொல்றாரு. அதுல ஃபெயில் ஆனவனை பார்த்து எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான ஒரு முட்டாளா இருந்தா இவன் ரைட் அண்ட் எக்ஸாம்லயே ஃபெயில் ஆயிருப்பான்னு எல்லாரும் கலாச்சி சிரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ போறத ஒரு பொண்ணு நோட்டீஸ் பண்ணுது. அப்புறம் நமக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கிற பிளேஸை காமிக்கிறாங்க. அங்க எக்ஸாம் எழுத வந்த எல்லா எக்ஸாமினர்ஸையும் 105வது டிவிஷன் வரவேற்கிறதுன்னு சொல்றானுங்க. என்னோட பேரு கர்னல் சியோல் ஜோ. இப்போதைக்கு அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாமோட இன்சார்ஜ் நான் தான். எங்களோட அப்ஜெக்டிவ் ஆட்களை கண்டுபிடிக்கிறது மட்டும் கிடையாது, நீங்க ப்ரொமோஷன் ஆகுறதுக்கு ஒர்த்தானவங்க செக் பண்ணுவோம். கலந்துக்க போற 3 டிவிஷனும் காம்படிஷன்ல ஃப்ரெண்ட்லியா அண்ட் ஃபேரா நடந்துக்கணும். இந்த ஆண்டோட கடைசியில நடக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாம்ல ஸ்பெஷலா கலந்துக்கக்கூடிய 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. அது யாருன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் சோல்ஜர் கிம் மின்ஜூன் அண்ட் சோல்ஜர் யூன் சியோ. இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணி இன்னும் 1 இயர் கூட கம்ப்ளீட் ஆகல. அப்போ நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, என்ன மாதிரியே இன்னொரு பர்சனும் இருக்காங்களான்னு நினைக்கிறான். கர்னல் என்ன சொல்றாருன்னா, 104வது டிவிஷனை பத்தி எல்லாருக்குமே தெரியும், அதனால யாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். அப்போ அங்க ஒருத்தன் என்ன சொல்றானா, ஃப்ரண்ட் லைன்ஸ்ல அப்ளை பண்றவங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸப்ஷனல் கிரேட் கிடைக்கும்ன்றது உண்மைதான் போல. அதுக்கு பக்கத்துல இருக்கிறவன், நான் ஜாயின் பண்ண வருஷத்துலயும் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்த சில பேருக்கு இந்த மாதிரியான ப்ரொபோசல் வந்துச்சு, ஆனா அவங்க எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஏன்னா அது 104வது டிவிஷன்ல அப்ளை பண்ணி போகணுங்கிறதால. இன்னொருத்தன், அந்த 2 பேர்ல ஒரு ஆளுடா, அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடைஞ்சிட்டானா,
அங்க இருக்க எல்லாரும் தேடி பாக்குறானுங்க. நம்ம ஹீரோ எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாமல் அப்படியே இருக்கான். அப்போ அந்த யூன்சியோங்கிற பொண்ணு மட்டும் நம்ம ஹீரோவை பாக்குது. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை பாக்குறான். கர்னல் அப்போ எல்லாரும் உங்க பெஸ்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. நான் தான் கேப்டன் ஜியாங். உங்களோட ஸ்டேட்ஸ், ஸ்ட்ரென்த், அஜிலிட்டி, ஸ்டாமினா இந்த 3 டெஸ்டையும் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த்துக்கான டெஸ்ட். இது ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு முன்னாடி நிக்கிற எக்ஸாமினரை புஷ்பேக் பண்ணணும். நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறானா, இது ஃபிளாஷ்பேக்ல நடந்த டெஸ்ட் மாதிரியே இருக்கே, ஏன் எல்லா டெஸ்ட்டும் ஒரே மாதிரியே இருக்கு, இது ரொம்பவுமே ரிடிகுலஸா இருக்குன்னு நினைக்கிறான். இதுக்கு உங்களுக்கு 1 நிமிஷம் தான் டைம். இந்த எக்ஸாம்ல மொத்தம் 100 மார்க். இதுல மினிமம் 36 எடுத்தா நீங்க பாஸ். இப்போ டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். 103வது டிவிஷன் ஜின் ஹயோக் முன்னாடி வான்னு கூப்பிடுறாங்க. அவனும் முன்னாடி போய் அந்த எக்ஸாமினரை பிடிச்சி புஷ்பேக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா முடியல. எக்ஸாமினர் சோல்ஜரை வச்சு புஷ் பண்ண வேகத்துக்கு அவன் பறந்து போய் கீழே விழுந்துருவான். உடனே அங்க இருக்கிறவன் ஜின் ஹயோக், நீ 0 பாயிண்ட்ஸ், அதனால நீ டிஸ்குவாலிஃபைட். இத பார்த்ததுமே மத்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் பயந்து நடுங்குறானுங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்கிற எல்லாரும் 5 பாயிண்ட், 10 பாயிண்ட், 0 பாயிண்ட்னு எல்லாரும் டிஸ்குவாலிஃபைட் ஆயிட்டு இருக்காங்க. அப்புறம் யூன்சியோங்கிற பொண்ணு மட்டும் 50 பாயிண்ட் எடுத்து பாஸ் ஆயிடும். அங்க இருக்கிற மத்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் அந்த பொண்ணை பார்த்து ஷாக் ஆகுறானுங்க. அதுல இருக்க ஒருத்தன், இவதான் யூன்சியோவா? இன்னொருத்தன் என்ன சொல்றானா, இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்றான். இன்னொருத்தன், அவளோட அப்பா ஒரு டிவிஷனோட கமாண்டரா இருக்காராண்டா. ஓ, அதனாலதான் இந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்காளா? அதை விட்றா, அந்த பொண்ணோட கண்ணை பாரு, செம்ம ஷார்ப்பா இருக்கு. இன்னொருத்தன், அவ கிட்டக்க வரும்போது என்னோட இதய துடிப்பு நின்னுடும் போல இருக்குன்னு சொல்றான். நம்ம ஹீரோ, இவதான் அந்த என்ன மாதிரியே எக்ஸெப்ஷனல் கேஸா? அப்போ கிம் மின்ஜும் 104வது டிவிஷன் முன்னாடி வான்னு கூப்பிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் டெஸ்ட் எடுக்க முன்னாடி போறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறானா, ரெட் மேனா ஸ்டோனை பண்ண மாதிரி இப்போ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் எக்ஸாமினரை 10 மீட்டருக்கு மேல புஷ்பேக் பண்ணா எனக்கு போனஸ் பாயிண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ எக்ஸாமினரை புஷ் பண்ண வேகத்துக்கு அப்படியே பின்னாடி பறந்து போயிடுறாரு. இத பார்த்த மத்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஷாக் ஆகுறானுங்க. அப்புறம் அவர் ஒரு வழியா பேலன்ஸ் பண்ணி ஃப்ளோரை தேய்ச்சிக்கிட்டே போய் நின்னுடுறாரு. கிம் மின்ஜுன் 100 பாயிண்ட்ஸ்னு சொல்றாங்க. அந்த பொண்ணே நம்ம ஹீரோவை பார்த்து ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோ போனஸ் பாயிண்ட் எதுவும் கிடைக்காது போலன்னு நினைச்சுக்கிட்டே போறான். நெக்ஸ்ட் கேண்டிடேட் யூஜுன் ஹவா, 20 பாயிண்ட்ஸ், டிஸ்குவாலிஃபைட். அந்த பொண்ணு அழுதுகிட்டே போகுது. அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம், ஏண்டா இந்த அளவுக்கு கஷ்டமான டெஸ்டா வச்சிருக்கீங்கன்னு அழுவுறானுங்க. இதோட உங்களுக்கு ஸ்ட்ரென்த் டெஸ்ட் முடிஞ்சுது. அடுத்ததா அஜிலிட்டி டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு பிரேக்லாம் எதுவும் கிடையாது. டிஸ்குவாலிஃபைடான கேண்டிடேட்ஸ் எல்லாரும் பின்னாடி டோர் வழியா சோகமா போறானுங்க. அடுத்த டெஸ்ட்டுக்காக அங்க இருக்கிற எக்ஸாமினர்ஸ் ப்ரிப்பரேஷனை ரெடி பண்றாங்க. அப்புறம் அங்க 2 சோல்ஜர்ஸ் ஒரு மிஷின் கன்னை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு, இதுல இருந்து வர எல்லா புல்லட்ஸையும் நீங்க டாட்ஜ் பண்ணணும்னு சொல்றானுங்க. அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருக்கும் அல்லு விடுது. டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க, இதுல இருந்து வர புல்லட்ஸ் எல்லாம் ரப்பர் புல்லட்ஸ் தான். அப்படி இருந்தாலும் இது உங்களை ஹிட் பண்ணும். அதனால இதுல இருந்து வர புல்லட்டை எல்லாரும் டாட்ஜ் பண்றதுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. நம்ம ஹீரோ, இது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போதுன்னு சொல்றான். இதோட சாப்டர் 15 முடியுது கைஸ்.